ஹாய் குட்டீஸ். ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு நாள் ஈவினிங் சாயந்தரம் அப்போ பார்த்திங்கன்னா நல்ல சூரியன் மறைகிற டைம். சூரியன் உதிக்கும் போது எவ்வளோ அழகாக இருக்கும். கிழக்கு பக்கம் உதிக்கும்ல, அப்போ என்ன அழகாக இருக்கும். அதே போல் சாயந்தரம் ஈவினிங் டயத்தில் மறையும் பாருங்கள், அப்பையும் வானத்தை பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும். ஆரஞ்சு கலர், ரெட் கலர், எல்லோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி வானத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் வானம். ஈவினிங் டயத்தில் வானத்தை பாருங்கள். சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு சூரியன் மறையும் போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஈவினிங் டைம் சாயந்தர நேரத்தில் யமுனை நதிக்கரையோரத்தில் அக்பரும் பீர்பாலும் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அப்போ ஏன் ஆட்சி சொன்னேன்னா, அந்த அழகை ரசிச்சுட்டு சூரியன் மறைய போகும்போது இருக்கிற வானத்தில் இருக்கிற கலர்ஃபுல்லாக வண்ணங்களை ரசிச்சுட்டு ஒரு மாதிரி ஜில்லுன்னு காற்றடிக்கும். ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு அந்த காற்றை அனுபவிச்சுட்டு வாக்கிங் போகிறாங்க. யார்? அக்பரும் பீர்பாலும் வாக்கிங் போகிறாங்க. வாக்கிங் போகும்போது அக்பர் பீர்பாலை பார்த்து கேட்குறார், பீர்பால் உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே பீர்பால், பேரரசே சொல்லுங்கள் பேரரசே, நீங்கள் என்ன சந்தேகம்னாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்றது. இல்லை பீர்பால், முட்டாள்கள்கிட்டலாம் எப்படி பழகிறது? முட்டாள்கள் நமக்கு தெரியுது, அவங்கக்கிட்ட நம்ம எப்படி பழக முடியும் அப்படின்னு கேட்குறாரு. எப்படி பழகணும் அப்படின்னு கேட்குறாரு. பீர்பால் அமைதியாக போயிட்டே இருக்கார், சைலண்ட்டாக போயிட்டே இருக்கார். மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் இவர் கேட்குறாரு. அக்பர் பீர்பால், நான் தான் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டேனே, முட்டாள்கள்கிட்ட எப்படி நம்ம பழகிறது அப்படின்னு 1ஆவது தடவை கேட்குறாரு. அப்பயுமே பீர்பால் அமைதியாக ஒரு வாட்டுக்கு போயிட்டே இருக்கார். 3ஆவது தடவை அக்பருக்கு கொஞ்சம் கோவம் வருது. ஒருவேளை இவருக்கு காது கேட்கலையோ, அதனால் கப்புச்சிப்புன்னு போகிறாரோ அப்படின்ட்டு மறுபடியும், பீர்பால் உங்களை தான் நான் கூப்பிடுறேன், உங்ககிட்ட தான் நான் கொஸ்டின் கேட்குறேன், முட்டாள்கள்கிட்ட நம்ம எப்படி பழகிறது அப்படின்னு கேட்குறாரு. அப்பயுமே பீர்பால் அமைதியாக போயிட்டே இருக்கார், சைலண்ட்டாக ஒரு பாட்டு முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கார் பீர்பால். அக்பருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. பீர்பால், ஒரு நிமிஷம் நில்லுங்க, நானும் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கேன், முட்டாள்கள்கிட்ட நம்ம எப்படி பழகிறது அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் என்னென்னா கப்பிச்சிப்புன்னு போயிட்டு அமைதியாக போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு அக்பர். உடனே பீர்பால் நிற்கிறார். நின்றுட்டு, பேரரசே, நீங்கள் கேட்ட கொஸ்டின்லாம் புரிஞ்சிச்சு, நீங்கள் இப்போ என்கிட்ட பேசுனீங்களே அதுலேயே அதுக்கு ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதுக்குரிய பதில் இருக்குது இதுலையே அப்படின்னு. என்னது இது அப்படின்னு யோசிக்கிறார் அக்பர். நீங்கள் என்ன சொன்னீங்க, எப்படி நீ பாட்டுக்கு அமைதியாக போகிறேன்னீங்கல்ல, அதே தான். நம்ம முட்டாள்கிட்ட நம்ம பழகணுன்னா நம்ம அமைதியாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடணும். அதுதான் நமக்கு மரியாதை. ஏன்னா முட்டாள்கிட்ட என்ன பேசினாலும் புரிய வைக்க முடியாது. அதனால் கப்புச்சப்பு நம்ம போயிடணும், அமைதியாக அந்த இடத்த விட்டு நகர்ந்துடணும். இதுதான் பேரரசே, இது பதில் அப்படின்றார். அப்போ தான் ராஜாவுக்கு தோணுச்சு, ஆஹா அது கரெக்டு தானே. அது நம்மள்ட்ட ஒருத்தவங்க ஒரு முட்டாள்தனமாக ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னு பார்த்துக்கங்களேன், நமக்கு நம்ம என்ன தான் நம்ம பதில் சொன்னாலும் அவங்களுக்கு மண்டையில் ஏறவே ஏறாது. ஏன்னா அவங்க ஒன்று திங்க் பண்ணியிருப்பாங்க, அதுதான் கரெக்டாக நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரிய வைக்கவும் முடியாது. அப்போனா நம்ம இந்த ஸ்பாட்டை விட்டு போயிடணும், அமைதியாக போயிடணும். அதை தான் பீர்பால் சொல்கிறார். உடனே ராஜாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அவருக்கு நிறைய பரிசு பொருட்களை கொடுக்குறாரு. ஏன்னா அவரோட சந்தேகம் தெளிஞ்சிருச்சுல, அதனால் அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு அக்பருக்கு. நம்மளும் அப்படி தான், யாராவது எந்த இடமா இருந்தாலும் சேர்ந்து, வெளி இடமா, பொது இடமா, ஸ்கூலா, இல்லாட்டி நம்ம வீட்லையா, எங்கே இருந்தாலும் சரி, நம்ம ஒரு இது நம்ம கரெக்டாக ஒன்று தெரியுது நம்ம சொல்லணும்னு நினைக்கும் போது அவங்க அதை கேட்கல, ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா நம்ம அதுக்கப்புறம் பேசவே கூடாது. அவ்வளோதான். ஒரு தடவை சொல்கிறப்போ அவங்க கேட்கலையா, அந்த இடத்த விட்டு நம்ம நகண்டு போயிடுறோம், அவ்வளோதான். சரி ஆச்சு உங்களுக்கு. நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு வரேன்.